வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரமும் மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிற தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம் இது ரெண்டுமே உண்டு. பட் இன்பத்தை ஏத்துக்கக்கூடிய இந்த மனசால துன்பத்தை ஏனோ ஏத்துக்க முடியறதில்ல. அந்த நம்மளுடைய வாழ்க்கையில கிரக நிலைகளால ஏற்படக்கூடிய துன்பத்தை இன்பமா மாத்துறதுக்கான வழிகளை சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியா, கடந்த வாரங்கள்ல நம்ம அஸ்வினி பரணி நட்சத்திரத்தை பத்தி சொன்னீங்க. அதுக்கு அடுத்த நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தை பத்தி இப்ப சொல்லுங்க. கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 3வது நட்சத்திரம். மேஷத்திலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரம், ரிஷபத்திலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி என்று பார்த்தீங்கன்னா சூரியனை சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் சூரிய திசையில் தான் பிறந்தவர்கள். அதிதேவதையாக அக்னி பகவானையும் இந்த சூரிய திசையில் பிறந்தவர்களால் இவர்களால் என்னென்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் ஷார்ட் டெம்பர் பீப்புள். அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு எல்லாவற்றிலையும் அவசரத்தனத்தினால சாதாரணமாக சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா பெரிய ரிஸ்கெல்லாம் எடுப்பாங்க. சில டைமில் பிறந்த கால ஜாதகத்தில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்திகள்லாம் இருக்கிற சமயத்தில் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். அதே சமயம் அதே பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன பலன் சரியில்லை என்றால் பெரிய அளவுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் சிறிய வயதிலே ஏற்பட்டுடும். அதனால் எல்லா விஷயத்துலையும் முதல்ல இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த குழந்தைங்களுக்கு முதல்ல பெற்றோர்கள் செய்ய வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து இவங்களுக்கு வந்து மந்திர உபதேசங்கள், அடுத்தது யோக பயிற்சிகள் இதெல்லாம் செய்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் இவங்களுக்கு ஆரம்பத்திலே கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸில் சேர்க்குறீங்களோ இல்லை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்துலலாம் அதிக அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை கேட்க வைக்கணும். அனுமன் சாலிசான் மந்திரத்தை கேட்க வைக்கிறது, சூரிய மந்திரங்களை கேட்க வைக்கிறது. ஆசனங்களில் சூரிய நமஸ்கார ஆசனம் வந்து இவர்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் தரும். இவர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகை என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே அவங்க வாழ்க்கையில் சிறிய வயதிலிருந்து அவங்களுக்கு சிக்கல் சண்முகநாதர் சிக்கல் முருகரிடம் கொண்டு போய் சரணாகதி அடைய வைக்கிறது மூலியமாக அந்த கோயிலில் இவங்களை ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ போய் அந்த முருகப்பெருமானை வழிபட்டு முருகருக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை தினம் வைத்து கொண்டு வருவது மூலமாக சிக்கல் எங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் அந்த ஊரில் இருக்கிறது தான் சிக்கல் சண்முகவேலர். அந்த சண்முகவேலருடைய பவர் பார்த்திங்கன்னா இவர் சுயம்பு மூர்த்தி. அந்த கந்த சஷ்டிக்கு முன்னாடி திருநாளில் அம்மானிடம் வந்து வேல் வாங்கியதால் தான் அந்த சிக்கலுடைய சண்முகருடைய பவர் அது. அந்த ஐதீகம் கூறுகின்ற விஷயங்கள் அந்த கோயிலுக்கு ரெகுலராக கார்த்திகை நட்சத்திரக்காரங்க போயிட்டு வர பெரிய ஒரு அனுகூலம் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா சூரியனார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதேனும் ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதெல்லாம் இவர் வாழ்க்கையில் உன்னதமான நிலைமைக்கு கொண்டு போகும். இவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் தேன் தடவை வார்த்தை மட்டும் பேச கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவு சக்ஸஸ்கள் வாழ்க்கையில் வரும். இளம் வயதிலே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்குண்டான விஷயங்களில் பெற்றோர்கள் கவனமாக இருந்தால் இவர் வாழ்க்கையில் என்றைக்குமே குறையில்லாமல் நீண்ட சந்தோஷமும் அனுகூல பிராப்தமும் கிடைக்கும். பெரிய பதவிகளிலெல்லாம் இருப்பவர்கள் தைரியமாக மக்களுக்கு சேவையாற்றுவதில் முதன்மையானவர்கள். அரசாங்கத்தில் இல்லாமல் பார்த்தீர்கள் என்றால் இராணுவம், காவல்துறையில் எல்லாம் உயர்ந்த நிலைமையில் உள்ளவர்கள். இவர்களுக்கு எல்லா விதமான தைரியமும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைப்பதற்கு சிக்கல் சண்முகநாதரை சரணாகதி அடைவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ஞாயிற்றுக்கிழமையிலே ஆஞ்சநேயர் வழிபாடு யோகத்தை தரும். கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் காலர் வந்திருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்மா. வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சார், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுடைய லக்னம் ராசி நட்சத்திரத்தை சொல்லிட்டு சார் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். விருச்சிக ராசி மேடம், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக லக்னம் சார். சொல்லுங்க சார். வயசு? வயசு 24 சார். சரி. 17/12/1990 சார். சரி, இப்போ சுக்கிர தசை நடக்குது உங்களுக்கு சார். சொல்லுங்க, என்ன வேணும்? ஜாப் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது சார். ஜாப் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, அதுதான் உங்களுடைய ப்ராப்ளம் இல்லைங்களா? திருச்சியில் தானே இருக்கீங்க? கண்டிப்பாக வந்து சிரமம் பார்க்காம எவ்ரி சண்டே வந்து பெருமாள் சன்னிதானத்துக்கு போங்க. அது ஸ்ரீரங்கம் தான் போகணுன்னு கிடையாது, உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் எந்த பெருமாள் சன்னிதானம் இருந்தாலும் ரெகுலராக போயிட்டு வாங்க. பெருமாள் தாயாருடன் இருக்கின்ற ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக அந்த உத்தியோக பிராப்தம் கை கூடுவதற்குண்டான அனுகூல பிராப்தங்கள் ஏற்படும். அனுமன் சாலிசா டெய்லி கேட்பதன் மூலியமாக விரைவில் உங்களுக்கு ஜாபில் இருக்கிற பிரச்சனை வந்து கிடைக்காத இருந்த பிரச்சனை மாறி விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். நல்லபடியாக கிடைச்ச உடனே
திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் உள்ள பஞ்சமுக அனுமன் கஷேத்திரத்துக்கு போயிட்டு உங்களால் முடிந்த பசுனை கொடுப்பதோ பச்சரிசியை அன்னதானத்தை கொடுப்பதோ என்று கொடுப்பதாக வேண்டிக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு எவ்வளோக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வர உங்களுக்கு இந்த உத்தியோக பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பயத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வாகனங்கள் எடுக்கணுன்னாவே எவ்வளோ பெரிய தைரியமாக இருந்தாலும் அந்த தசாபுத்திகள் அந்த சந்திராஷ்டிரமில் இருக்கிற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கம் வரும். பிரிட்ஜில் மேலே இருப்பாங்க, பிரிட்ஜில் போயினே இருந்துச்சு, திடீர்னு வந்து இந்த வண்டி வந்து திருப்பி கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்லாம் பயம் வரும். இவங்களுக்கெல்லாம் எப்போயுமே நான் என்ன சொல்கிறது, வாகனம் ஓட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இடத்துல கற்பக விநாயகர் இருப்பார், பிள்ளையார்பட்டியுடைய விநாயகர். அந்த பிள்ளையார்பட்டியுடைய கற்பக விநாயகருடைய அந்த கருப்பு கலரே இருக்கும், தங்க கவசம் இல்லை, கருப்பு கலர் விநாயகரை வைத்துக்கொள்வதுடன் எல்லா பெருமாள் கோயில்லையும் பார்த்திங்கன்னா கருடருடைய ஸ்டிக்கர் இருக்கும். கருட பெருமாள் என்றால் வாகனம், பெருமாளுடைய வாகனமாக இருந்தார். அந்த கருடர் ஸ்டிக்கரையும் வந்து வாகனத்தில் வைத்துக்கொண்டு பார்த்து விட்டு ஓட்டினாலே எந்தவித வண்டியில் ஏறச்சவே தொழுது விட்டு வணங்கிட்டுவே ஓட்டினாவே எந்தவித பயமும் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அது இல்லாமல் ஏதாவது ஒரு பாதிப்பு வர மாதிரி இருந்தாலும் நமக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வ பலம் கூடும். அதனால் வச்சுட்டு இல்லாமல் எப்போயுமே முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அதுக்கு ஒரு ஊதுவத்தி காட்டுவது, அந்த படத்திற்கு ஊதுவத்தி காட்டுவது பெரிய அளவு விசேஷமாக இருக்கும். வாகனம் தான் நம்மளுடன் வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்கள். எனவே அந்த வாகனத்தை வந்து பராமரிப்பதோட இந்த ஊதுவத்தி காட்டுவது சனிக்கிழமையில் பெரிய அளவுக்கு விசேஷம், அனுகூலம். அதை வந்து நம்மளோட வாகனம் என்று நினைக்காமல் நம்மளை உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு அங்கம்னு நினச்சி பயபக்தியோடு கும்பிட்டு சிலவங்க பார்த்திங்கன்னா வாகனத்தோடலாம் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். நமக்கு வந்து அது உயிர் இருக்கிற மாதிரியே அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த விநாயகர்பட்டி கற்பக விநாயகர் ஸ்டிக்கருடன் கருடருடைய ஸ்டிக்கரை வைத்து தினமும் வழிபாட்டு ஆரம்பிப்பது ஒரு பிரச்சனை வராது. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் அம்மா, நான் காஞ்சிபுரம் மாவட்டம் சிட்டிபாபு பேசுறேன்மா. அசோக் குமார் சிவசங்கரி. சரிங்கம்மா, உங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்லிட்டு நீங்க சார் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். சரிம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம். ஹலோ சார். ஐயா வணக்கம் ஐயா. நீ அம்மாவை பத்தி ஒரு நிகழ்ச்சியில ஒரு ராசி பலன் அவங்கள பத்தி சொன்னீங்க, கோர்ட்ல இருந்து விடுதலை ஆவாங்க. அதுல இருந்து உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஐயா. சரிங்க, சொல்லுங்க ஐயா. நீங்க என்னோட பொண்ணு வந்து புள்ள இல்லை, எனக்கு ரெண்டும் பொண்ணு. கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போதிட்டான். எங்க இருக்கிறான்னு தெரியாது. 22 வருஷமா அவனை நான் வளர்த்தேன் ஐயா. இப்போ எங்க இருக்கிறான் என்ன பண்றான்னு எங்களுக்கு தெரியல. ராசி வந்து மேச ராசி, அசோக் குமார் ஐயா, சிவசங்கரி. யாருடைய ராசி இது? பையனோட ராசி ஐயா. சொல்லுங்க. அசோக் குமார் சிவசங்கரி ஐயா. சரியா? பையனுடைய ராசி மேஷ ராசியா? மேச ராசி ஐயா. அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கார்த்திகை நட்சத்திரமா? கார்த்திகை நட்சத்திரம் ஐயா, சிவசங்கரி. சரி, கார்த்திகை நட்சத்திரம். அந்த பையன் தான் உங்க மருமகன் தான்? ஆமா ஐயா. புள்ள இல்ல எனக்கு. 22 வருஷமா நான் வளர்த்து ஆளாக்கணும் ஐயா. இன்னைக்கு எங்களை விட்டுட்டு 1 வருஷம் ஆகுது. இப்போ சனிக்கிழமை தாலி காட்டினா, பேசணும் மூலியமா தாலி கட்டிட்டு எங்க இருக்கிறானே தெரியாது ஐயா. நாங்க அவதிப்பட்டு போவாத இடமெல்லாம் போய் பாக்குறேன், எங்க கிடைக்கல, எந்த பக்கம் இருக்கிறான்னு. அவங்க நல்ல மாதிரியா இருப்பாங்களா இல்ல என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. சரிங்கம்மா, சரிங்கம்மா. நீங்க அவருக்காக என்ன பண்ணுங்கம்மா, நீங்க வந்து மேல்மலைன்னு ஒரு அங்காளம்மன் இருக்கு இல்லைங்களா? ஆமா. மேல்மலைன்னு ஒரு செஞ்சியில பாத்தீங்கன்னா மேல்மலைன்னு ஒரு அங்காளம்மன் கோயில் இருக்கும். அந்த அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு பயபக்தியோட நீங்களும் அவருடைய மனைவி உங்களோட தான் இருக்காங்களா? பாப்பா எங்க பொண்ணு ஐயா வீட்டை தான் இருக்குது, எங்க கிட்ட தான் இருக்குது. அந்த குழந்தையும் கூட்டிக்கின்னு போயிட்டு அந்த மேல்மலையின் ஒரு அங்காளம்மனுக்கு கிட்டத்தட்ட 60 எலுமிச்சை பழத்தை, உதிரி பழத்தை அங்கே அம்பாள் பாதத்தில் போட்டுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அந்த கோயில் அம்மன் பாதத்தில் தலையை வச்சுட்டு வணங்கி வேண்டிட்டு வாங்க. இது அவருடைய பொசிஷன், அவர் எங்கே இருக்கார், என்ன இருக்கார், என்ன பொசிஷன் தெரியணும்னு சொல்லிடுங்க. அது மாதிரி தெரிஞ்ச பிறகு அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிட்டு வாங்க. அந்த கோயிலை அம்மனை வழிபட்டுட்டு அந்த வெளிப்பிரகாரத்தை மொத்தமாக 8 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணணும். அந்த கோயிலுக்குள்ளே போகிறச்சே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே நுழையிறச்சே தூணில் வந்து நரசிம்மர் இருப்பார், லக்ஷ்மி நரசிம்மர். அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறமா போய் அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அது வந்து அவருடைய அந்த ஓடிப்போனவருடைய பிரச்சனை பற்றி உங்களுக்கு விரைவில் ஒரு நியூஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை ஏற்படுத்தும். நன்றிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் சார். நம்ம அடுத்த காலர் பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. வணக்கம், உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
என் பேர் தினேஷ். நான் சொல்லுங்க சென்னையில தினேஷ், பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சரி, நீங்க இப்ப யாருக்கு கேட்கணுமோ அவங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. எனக்கு தான் கேட்கணும். சரி, சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். என் பேர் தினேஷ். கும்ப ராசி, போராட்டத்தி நட்சத்திரம், ரிஷப லக்னம். வயசுங்க? வயசு 27. சரி, என்ன வேணுங்க? எனக்கு அடிக்கடி ஒரு 3-4 வருஷமா உடம்பு அடிக்கடி சரியில்லாம போகுது. எனக்கு எவ்வளவு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறைய போயிட்டே இருக்கு. எனக்கு சரியான அம்மாக்கு அந்த மாதிரி இருக்கு, அம்மாக்கு சரியான எனக்கும் அந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு. சரி, நீங்க எங்க இருக்கீங்க? இங்க சென்னையில தான் சார் இருக்கோம். சென்னையில் இருக்கீங்கன்னா ரெகுலராக எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க? பரிகாரத்துக்கு கொடுக்குறோம். இங்க மண்ணடி கிட்ட இருக்கு. மண்ணடி இருந்தால் ரெகுலராக எவ்ரி வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே சிரமம் பார்க்காம அடையாறில் அனந்த பத்மநாப கோயிலில் ரெகுலராக போயிட்டு வாங்க. அடையாறில் அனந்த பத்மநாப கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு அந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் உடைய வெளிப்பற அதாவது கொடிமரத்தோடு சேர்ந்து கோயிலை மொத்தம் 6 முறை வலம் வந்து 6 முறையும் விழுந்து கும்பிடுங்க. ரெகுலராக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டுக்கினே வாங்க. அது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தயிர் சாதத்தை தளிகை பண்ணி விநியோகம் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலே 33 தயிர் சாதத்தை தானம் கொடுப்பதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான அந்த நோய் உபத்திரத்தினுடைய வீரியம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வெள்ளிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவை இரவில் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பெருமாளுக்கு வெண்தாமரை மலர்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கிற இந்த லக்ன பாதிப்புடைய நோய் உபத்திரம் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பதும் மருத்துவம் வந்து கரெக்டாக மருந்துகள் கிடைப்பது மூலியமாக உங்களுக்கு நோய் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுங்க. தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. சார் வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய பெயர் எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் சிதம்பரம். நான் சென்னையில இருந்து தான் பேசுறேன். சரி, உங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட உங்களோட டவுட்டை கேளுங்க. என்னோட நட்சத்திரம் வந்து ரோகிணி. என்னோட ராசி வந்து ரிஷபம். சரி, அப்புறம் என்ன கேட்டீங்க? லக்னம் சொல்லுங்க. லக்னம் என்ன? கடக லக்னம். சரி, என்ன வயசு சார்? எனக்கு 30 சார். சரி, என்ன வேணுங்க சார்? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24ல இருந்து சினிமால தான் இருக்கேன். இப்போ எனக்கு அதுல ரொம்ப இப்போ அடுத்து நான் டெபியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் கிட்ட வந்துட்டு போகுது இல்ல, ஆரம்பமே தடங்களாகுது, அடுத்த நிமிஷமே தடங்களாயிடுது. நான் ஒரு ஐடியா பண்ணி இதுல போலான்னு நினைச்சேன்னா அந்த உடனே அந்த இடம் தடங்களாயிடுது. எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னை தான் சார், சொந்தவெளி. சென்னையில் இருக்கீங்களா? ரெகுலராக வந்து எல்லா செவ்வாய்க்கிழமையும் கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு ரெகுலராக போயிடுங்க. அங்கே போயிட்டு கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலில் போயிட்டு முருகரை வழிபாடு பண்ணுறதோட கொடிமரத்தோடு சேர்ந்து வெளிப்பிரகாரத்தை 9 முறை வலம் வாங்க. 9 முறையும் முடிஞ்சால் கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை முருகருக்கு செவ்வாய்க்கிழமையில் அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை டெய்லி வச்சுட்டு வாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்காரகனை வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக, பசுனை கொடுத்து வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கிற இந்த தடை நிவர்த்தி ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் காயத்ரின்னு மந்திரம் இருக்கும். 2 லைன் மந்திரம் தான். அந்த மந்திரத்தை ரெகுலராக வந்து சொல்லிகிட்டே வாங்க. இந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுங்க. கொடுப்பதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கிற பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். நன்றி சார். அடுத்த ஒரு காலர் பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்கிருந்து பேசுறீங்க? எங்க பையனுக்குங்க, நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சரி, உங்களுடைய பையனோட பேர் சொல்லுங்க, லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகம். மரியா ஆண்டனி. சரி, சொல்லுங்க. பூரட்டாதி நட்சத்திரம். சரிங்கம்மா. மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரம், மிதுன லக்கணம். சரி, வயசுமா? வயசு 25ங்க. சரி, வந்து அவனுக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கிடைக்குங்களா, எப்ப போவான்? சரி. அப்புறம் இப்ப வந்து ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கான், அது ப்ரமோஷன் கிடைக்குங்களா சரி அப்படின்னு சொல்லி கேட்க. அதாவது வெளிநாட்டுக்கு போகிற யோகத்துக்கு வந்து அவருக்கு வந்து இந்த வருஷம் வரக்கூடிய வருடம் ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு தான் அந்த பிராப்தம் வருது. அதாவது 2016 ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு அந்த பிராப்தம் கைகூடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டினாம்மா? ஆமாங்க. ரெகுலராக வந்து அவரை வந்து எந்த நாள் அவர் சர்ச்சுக்கு போகிறாரோ எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை? இல்லை, வேலைக்கிழமை ரெகுலராக போகிற மாதிரி கொண்டு போங்க. வேலைக்கிழமை ரெகுலராக போகணும். வேலைக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இரவு வந்து அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். வேலைக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு 3 எல்லோ கலர் கேண்டிலில் ரெகுலராக ஏற்ற வைங்க. ரெகுலராக வந்து வேலைக்கிழமை மட்டும் அந்த விரதம் இருக்கிறத ரெகுலராக வாழ்க்கை முழுவதும் வச்சுக்க சொல்லுங்கள். நல்ல டைம் வந்து ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு இந்த உத்தியோகத்தில் வெளிநாட்டுக்கு போகிற பிராப்தம் கைகூடும். ஒன்றும் பயப்பட வேணாம். நல்ல டைம் தான் இப்போ இருக்குது. இப்போ நடக்கிற திசை வந்து சனி திசையுடைய அமைப்பு. அதனால் எல்லாமே அனுகூலமாக வரும்.
தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. நன்றி. நெக்ஸ்ட் ஒரு காலர் பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் உங்க பெரம்பூர், சென்னையில இருந்து பேசுறேன். பெரம்பூர்ல இருந்து. என் பேர் ஆறுமுகம். சரி, நீங்க யாருக்கு கேட்கணுமோ உங்களோட லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் ஆறுமுகம். சரி. என்னுடைய ராசி வந்து மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். ஏஜ் வந்து 49 ஆகுது சார். சார், லக்னம் தெரியாது இல்லையா? இல்ல சார், தெரியாது சார். நான் வந்து பிறந்த தேதி வந்து 3/12/1965. சரி. அது வந்து விழுப்புரம் மாவட்டம் சார். நான் பிறந்த தேதி. சரி. அது பிறந்ததுல இருந்து நானும் எந்த தொழிலுக்கு போனாலும் ஏதாயிலும் ஒண்ணு ஏடாவது வந்து நான் வீட்டுக்கு வந்துடுறேன் சார். சரி. இப்ப தற்சமயம் வந்து ஒரு 10 வருஷமா இந்த வீட்டு தரகர் வேலை செய்துறேன் சார். சரி. 4 வருஷமா ஒரு வியாபாரம் கூட சாப்பாட்டுக்கே ஒண்ணும் இல்லை சார். வீடு வாடகை கொடுக்கறதுக்கு வழி இல்லாத 3 பிள்ளைங்களை வச்சு சரியா சரிக்கிறேன். சரி, நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையில பெரம்பூர்ல இருக்கேன் சார். பெரம்பூர்ல இருக்கீங்க. பெரம்பூர்ல இருந்து இந்த டிவிஎஸ்ன்னு தெரியும் இல்லைங்களா? பாடி டிவிஎஸ். ஆமா சார், ஆமா சார். அந்த பாடி டிவிஎஸ் வந்து ரொம்ப பக்கமான ஒரு இடம் உங்களுக்கு. சரிங்க. அந்த பாடி டிவிஎஸ்ல திருவிழிதாயம்னு ஒரு கோயில் இருக்கு. குரு கோயில்னு பேர். அதுக்கு என்ன பேரு? குரு கோயில்னு பேர். திருவிழிதாயம். அந்த திருவிழிதாயம் சிவன் கோயிலுக்கு வந்து ரெகுலராக வேலைக்கிழமை போயிடுங்க. முடிஞ்சால் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ள போயிட்டு குருவுக்கு வந்து ராகாலம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த குருவுக்கு வந்து பசுனையால் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். வேலைக்கிழமையில் அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றது வந்து வேலைக்கிழமை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆலங்குடின்னு குருஸ்தலம் இருக்கும் கும்பகோணத்தில். அந்த ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு அடிக்கடிக்கு எப்பப்போ முடியுதோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் முடிஞ்ச உடனே ஓடி போய் நன்றி சொல்லிட்டு வாங்க. அந்த குருவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குருவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை டெய்லி வச்சுட்டு வாங்க. இது ரெகுலராக பண்ண பாருங்கள், நல்ல விஷயம் வரும். உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு படி எப்பொழுதுமே வந்து எல்லாத்துலேயும் வந்து உணர்ச்சி வசப்படுறதை மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க. அதுக்காக வந்து இந்த வாய் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். குரு காயத்ரின்னு மந்திரம் இருக்கும். அதை ஜபித்து கொண்டு வர இந்த கோபப்படுறதெல்லாம் குறைஞ்சிரும். இதை மட்டும் பண்ணுங்கள், நிறைய விஷயம் மாறும். நன்றி சார். தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒரு நேயர் பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் வணக்கம். என்னோட பேர் வந்து, எங்க அம்மாவோட பேர் வந்து சாந்தி. ரேவதி நட்சத்திரம், மீனராசி. நாங்க ஆவடியில இருந்து பேசுறோம். எனக்கும் எங்க அம்மாக்கும் கேட்கணும். ஃபர்ஸ்ட் உங்க அம்மா லக்னம் சொல்லுங்கம்மா. இப்போ உங்க அம்மா தானே ராசி சொன்னீங்க? ஆமாங்க சார். அது அம்மாவோட லக்னம் எங்களுக்கு தெரியல. சரிங்கம்மா, வயசு சொல்லுங்க அம்மா. அது அம்மா வந்து 2/6/1965 பிறந்தாங்க. சரி. 50 வயசு நடந்துச்சு. சரி, சொல்லுங்க என்ன வேணும் இப்போ? அவங்களுக்கு வந்து ஒரு 2010-19 செப்டம்பர்ல வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கை கால் வந்து வராம ஆயிடுச்சு திடீர்னு. சரி. சோ இப்போ ஓரளவுக்கு நடக்கிறாங்க. ஆனா கை வந்து சுத்தமா வேலையே செய்யல சார். அதாவது விரல் எதுவுமே வேலை செய்யாம இருக்கு. சரி. அது எதனால அப்படி இருக்குன்னு தெரியல. சரிம்மா, நீங்க உங்க அம்மாவை கூட்டிக்கணுமா? என்ன பண்ணுங்க, சென்னையிலே மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் இருக்கு. சென்னையில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில்னா அந்த லைலா காலேஜ் தாண்டின உடனே வரக்கூடிய இடம் பேர் அந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் குருவாயூரப்பன் சன்னிதானம் இருக்குது. அந்த சன்னிதானத்தில் ஒரு புதன்கிழமையாக பார்த்து அம்மாவுக்கு இடைக்கெடை ஏதாவது உங்களுக்கு அந்த கோயிலில் இருக்கிற பொருள் வாழைப்பழமோ சர்க்கரையோ உங்களுடைய வசதிக்கேற்ற ஒரு பரிகாரமாக துலாபாரம் கொடுத்துருங்க. அம்மாவை கூட்டிகிட்டு வந்து துலாபாரம் கொடுத்துட்டு அந்த கோயிலில் அம்மா பேருக்கு ஒரு புதன்கிழமைக்கு எண்ணெய் அபிஷேகம்னு பணம் கட்டி பண்ணிவிடுங்க. அந்த அபிஷேக எண்ணெயை அம்மாவை டெய்லி ஒரு ட்ராப் வச்சுட்டு வர சொல்லுங்கள். எல்லாம் நல்லபடியாக ஆன பிறகு கேரளாவில் வந்து குருவாயூருக்கு வந்து துலாபாரம் கொடுக்கறதா வேண்டிக்குங்க. விரைவில் வந்து உங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு மிராக்கள் ஏற்படுவதற்கு அந்த குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குமா. இது பண்ணுவதன் மூலியமாக நீங்கள் வந்து அந்த வீரியத்தை பார்க்கலாமா. நன்றிம்மா. இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம் சார். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. சார், இப்போ திருமணம்ன்றது ரொம்பவே முக்கியம். அந்த திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம்ன்றது சிறந்ததா இருக்குமா இல்லை ஜாதக பொருத்தம் சிறந்ததா? இல்லை, நட்சத்திரம் பிறந்தது சரி. நட்சத்திரம் பொருத்தம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரிச்சுவடி. அது பேசிக்காக தான் பார்க்கணும். பட் வந்து ஜாதகத்தை 2 பேரது கம்பேரிசன் பண்ணி தான் பார்க்கணும். ஜாதகத்தில் தான் தோஷங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும். நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் தோஷம்லாம் கண்டுபிடிக்க முடியாது.
நட்சத்திர பொருத்தம் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ரெடி ரெக்கனர் மாதிரி சாதாரண புஸ்தகத்தை வச்சுட்டு இந்த நட்சத்திரம் பொண்ணு நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் இருந்தால் 7 பொருத்தம் 6 பொருத்தம்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் அது வந்து பேசிக். அது வந்து ஒரு பொருத்தத்தில் ஒரு முக்கியமாக ஒரு விதமான அரிச்சுவடின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக எல்கேஜி யூகேஜின்றது மாதிரி பார்த்திங்கன்னா பட் 2 பேருடைய ஜாதகத்தை வச்சு அதில் எந்தெந்த கிரகம் அந்தந்த ஸ்தான பலம் எது வீக்கு, லக்னம் எப்படி, 7ஆம் பாவம் என்ற களத்திர ஸ்தானம் எப்படி, 5ஆம் பாவம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி, 8ஆம் பாவம் என்ற ஆயுள் ஸ்தானம் எப்படி, அதனுடைய எல்லாத்தையும் கம்பேரிசன் பண்ணும். அந்த கம்பேரிசனில் எது விரயம், எது பலமாக இருக்குது, இந்த ஜாதகத்துக்கு ப்ளஸ் எப்படி மைனஸ் எப்படி எல்லாத்தையும் போட்டு அதில் நிபுணத்துவம் பெற்றவங்கக்கிட்ட ஒரு கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறது தான் நல்லது. வெறும் நட்சத்திர பொருத்தம் இருக்குது பண்ணோம் அப்படி பண்ணுறதுக்காக அப்படின்னு கிடையாது. நட்சத்திர பொருத்தம் ஒரு பேசிக் தான். ஆனால் வந்து ஜனனகால ஜாதகத்தை வைத்து 2 பேருக்கும் அலசி ஆராய்ந்து பண்ணுவது தான் திருமண பொருத்தத்தில் சிறந்தது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. வணக்கம், நான் சேலம்ல இருந்து பிரியா பேசுறேன். சொல்லுங்க பிரியா, உங்களுடைய லக்னம் ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. கண்டிப்பா. என்னோடது வந்து சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் கடக லக்னம். வயசுமா? வயசு இப்ப 27 நடந்துட்டு இருக்குங்க சார். எனக்கு வந்து நிறைய இடத்துல அலைன்ஸ் பார்த்து அவங்களே டயர்டா வர அளவுக்கு ஆயிட்டாங்க. அலைன்ஸ் எதுவுமே செட் ஆகல. அது மட்டும் இல்லாம என் தலையில ஏதாவது எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கு. எவ்வளவு டாக்டர்ஸ் பார்த்தாலும் எனக்கு அது கியூட் ஆகவே மாட்டாங்குது. ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கு. லக்னம் என்ன சொன்னீங்கம்மா? கடக லக்னம். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 2 விஷயம் பார்த்துக்கோங்க. நோய் உபத்திரம் தீர்றதுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை தலையில் இருக்கிறதுக்கு நல்ல மருத்துவர் மூலியமாக நல்ல மருந்துகள் கிடைப்பதற்கு, சரியான மருத்துவம் கிடைப்பதற்கு கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிடணும். கடல் நீராடல் முதல் வாட்டி பண்ணிவிட்டு ஏற்கனவே யூஸ்டு துணி ஒன்றா மொத்தமாக ஒரு கவரில் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துன்னு போயிட்டு அதை கடலில் முக்கி தலையை சுற்றி விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 33 லட்டை தானமாக கொடுத்துட்டு பசு நெய்யால் முருகப்பெருமானுக்கு தீபத்துக்கு கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணுறதோடு விபூதி அபிஷேகம் பண்ணிவிடுங்க. அந்த விபூதி அபிஷேகம் பண்ண விபூதியை தினமும் வந்து வைத்து கொண்டு வாங்க. அது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த நோய் உபத்திரத்தை தீர்க்கக்கூடிய பரிகாரம். கண்டிப்பாக திருச்செந்தூரில் பச்சரிசி துலாபாரம் கொடுப்பதன் மூலியமாக தான் உங்களுக்கு இருக்கிற இந்த பாதிப்பு வந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த திருமணத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை காணப்பட்டால் அது உங்கள் ஜாதகத்தில் லக்ன காலத்தில் ஆரம்பித்த அந்த ஜனன காலத்தில் சனியுடைய பாதிப்பு இருந்தால் தான் இப்படி வரும். கண்டிப்பாக வீடு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்திற்கு ரெகுலராக சனிக்கிழமை போகிறதோட வில்வத்தையும் அபிஷேக பொருளையும் கொடுத்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதோட சனிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் வந்து ஊனமெற்றோர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த அளவுக்கு உபகரணங்களை வாங்கி கொடுப்பதன் மூலியமாக இந்த திருமண தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதோடு அதனுடைய பவர் வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அனுகூலம் பெறுவதற்கு, திருமணத்தில் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடுன்ற பொங்கு சனீஸ்வரர் இருப்பார். அந்த பொங்கு சனீஸ்வரருக்கு போயிட்டு 7 அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விபூதி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை வாங்கி வந்து தினமும் நெஞ்சு பகுதியில் தடவி கொண்டு வருவதன் மூலியமாக எப்பேற்பட்ட திருமணம் தடையும் உங்கள் ஜாதகத்துக்கு நிவர்த்தி ஏற்படும். திருமண தடை நீங்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பாத்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? சரி, உங்களுடைய லக்னம் ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகங்களை ஹஸ்பண்டுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. பேர் கார்த்திக் சார். சரி, ரிஷபராசி சோதனை நட்சத்திரம், லக்னம் வந்து விருச்சிகம். சரி, என்னம்மா வேணும்? வயசு என்னம்மா? எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. வயசு என்னம்மா? தொழில் எதுவும் பண்ணலாமா? வயசு சொல்லுங்க. வயசு சொல்லுங்க. 32ங்க. சரி, 32ங்க. ஓகே. இப்போதைக்கு வந்துமா கொஞ்சம் தசாபுத்திகள் சரியில்லாமல் இருக்கிறனால பெரிய அளவு முதலீடுகள் போட்டு பண்ணுறது கொஞ்சம் சரியாக வராதுமா அவருடைய ஜாதகத்துக்கு. கொஞ்சம் கண்டிப்பாக ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு குருபலம் மாறுறதுலேருந்து கொஞ்சம் படிப்படியாக நல்லா ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் அமைப்பில் பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்லா வர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு மகான்கள் தரிசனம், அதாவது உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு மகான் கோயிலுக்கு ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வர சொல்லுங்கள். அது இல்லாமல் இஷ்டப்பட்ட மகான் சன்னிதானத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை ரெகுலராக போயிட்டு வரணும். அது போயிட்டு வர அவர் தொழிலில் நல்ல அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு மகான் தரிசனம் பண்ணவில்லைனாலும் சிவாலயங்களில் உள்ள குருவுக்கு அர்ச்சனை பண்ணுவதன் மூலியமாக படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தையும் அவருடைய உத்தியோகத்தில் பெரிய அளவு பிராப்தத்தையும் கை கொடுங்க. நன்றிம்மா. அடுத்த ஒரு காலர் கிட்ட பேசலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
நங்கநல்லூர் சென்னையிலேருந்து பேசுறேன். சரி, நீங்க யாருக்கு கேட்கணுமோ உங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து சார் கிட்ட கேளுங்க. எனது பையனுக்கு கேட்கணும். அவர் மேச ராசி, பரணி நட்சத்திரம், கடக லக்கணம். சரி. ஒரு 3 வருஷமா 42 வயசு ஆகுது, வேலை இல்லாம இருக்காரு. நல்லா படிச்சிருக்காரு, ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணாரு, அது விட்டு போச்சு, அதுக்கப்புறம் வேலையே கிடைக்கல. சரி. இப்போ அவர் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்தியாவிலே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு பாக்கணுங்க. எங்க இருக்காருங்க அவரு? நங்கநல்லூர்ல இருக்காரு. சென்னையில தான் இருக்கீங்க? சென்னையில தான். கண்டிப்பா அவருக்கு இந்த மாதிரி இப்போ பிரச்சனைனா அந்த தசாபத்தியுடைய வீரியம் கெட்டு போயிருக்குங்க. கண்டிப்பா வந்து முருகர், பழனி முருகருக்கு போயிட்டு அவர் வந்து தரிசனம் பண்றதோடு 9 பிரசாதத்தை வாங்கி கோயிலே தானம் கொடுத்துட்டு, முடிஞ்சா பழனியுடைய முருகருக்கு சன்னிதானத்தில் விபூதி அபிஷேகம் பண்ணலாம், இல்லைனா அபிஷேக விபூதியை வாங்கின்னு வந்துட்டு பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் வழிபடுவதன் மூலியமாக கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படும். இதை மட்டும் ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள வீட்டுக்கு அருகில் உள்ள முருகர் சன்னிதானத்துக்கு போயிட்டு பசுனையால் தீபம் ஏற்றிட்டு வர இந்த உத்தியோக பிராப்தம் கைகூடும். ஏதாவது கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான பிராப்தத்தையும் பழனி முருகர் இடத்திலே போய் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அனுகிரகம் ஏற்படும். தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு காலர் பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. ஹலோ மேம். வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தேனியில இருந்து பேசுறோம். எங்க வீட்டுக்காரருக்காக நான் கேட்கணும். சரி, அவங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. அவரோட பேரு பி கேசவன். சரிங்கம்மா. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் சார். மகர ராசி, உத்திராடம். சொல்லுங்கம்மா. ஆமா சார். வயசுமா? கஷ்டமாவே இருக்கு சார். வயசுமா? 4 வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசு சொல்லுங்க. வயசு 34 சார். சரி, என்ன லக்னம் சொன்னீங்க? லக்னம் தெரியல சார். பரவாயில்ல சொல்லுங்க, என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? சார் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம் வேணும் சார். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கூட அந்த காசு வீட்டுல 5 பைசா கூட இருக்க மாட்டேங்குது. சரி. என்னதான் வேலை நம்ம கை கூடி வருது, திருப்பி அந்த வேலை நம்மளை விட்டு போயிருது. சரி, நீங்க எங்க இருக்கீங்கம்மா? தேனியில இருக்கீங்களா? தேனியில இருக்கீங்க இல்லையா? ஆமா சார். கண்டிப்பா உங்க சார் கிட்ட சொல்லி கும்பகோணத்துல இருக்கிற கஞ்சனூர்னு இருக்கு சுக்கிரஸ்தலம், சுக்கிரஸ்தலத்துக்கு கண்டிப்பா அவரை போயிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். 4 மாசத்துக்கு ஒரு தடவை ரெகுலரா போயிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். கண்டிப்பா போயிட்டு அங்க வந்து சுக்கிரனுக்கு பிரீத்தி மாதிரி பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணாவே போதும், பெரிய அளவுக்கு அனுகூலம் இருக்கும். சரிங்க சார். அந்த கோயிலில் நடைபெறுகின்ற பூஜை முறையில் ரெகுலராக கலந்துக்க சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு வெள்ளிக்கிழமையும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயார் சன்னிதானத்துக்கு வெண்மலர்களை கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை அசைவத்தை சாப்பிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்க. டெவலப்மெண்ட்டை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இந்த சேமிப்பெல்லாம் வரக்கூடிய அமைப்புக்கு இந்த பரிகாரம் உதவுமா. நன்றிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். நம்ம அடுத்த ஒரு காலர் பார்த்துலாம். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன், மகாலட்சுமி பேசுறேங்க. சரி, நீங்க யாருக்கு கேட்கணுமோ அவங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. சரிங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம் மகாலட்சுமி அம்மா. சென்னையில இருந்து ஆவடியில பேசுறேங்க சார். சரி சரி சொல்லுங்க. ரொம்ப வாரமா ட்ரை பண்ணி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் நான் உங்ககிட்ட பேசுறதுனால. ரொம்ப சந்தோஷம். வேந்தர் டிவிக்கு நன்றி சொல்லுங்க. துலா ராசி, சித்திர நட்சத்திரம். சரி. 16/9/77 சார். 1977, 37 வயசு ஆகுது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, நோய் நொடி இருக்கு. பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். இது உங்களுடைய ராசியாமா இது? என்னோடது சார். சரி. அம்மா வீட்ல எல்லாருமே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. சரி, அது வேற பிரச்சனையா இருக்கு சார். சரி, இப்போ வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்குமா ரெகுலராக வந்து உங்களுடைய இப்போ நடக்கிற இந்த திசை வந்துமா உங்களுக்கு வந்து சனி திசை ஓடின்னு இருக்கும். அந்த சனி திசையுடைய பாதிப்பு வந்து இவ்வளோ தொலைவுக்கு உங்களுக்கு பாடாப்படுத்தும். ஏனென்றால் 7.5 சனி தானே நடந்துன்னு இருக்கு. அந்த சனி திசையில் இவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேணாம். இது கூட வந்து இப்போதைக்கு வந்து அந்த சனி வந்து உங்கள் ஜென்மத்திலேருந்து விலகி ஜூலையிலேருந்து வேறு குருவும் வந்து பெரிய அளவு அனுகூலம் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஜூலை 5ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற குரு பயிற்சி நல்லது வருது. அதனால் மனசு போட்டு வருத்திக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு சிரமம் பார்க்காம ஒரு முறை மந்திராலயம் போயிட்டு வாங்க. மந்திராலயம் போயிட்டு அந்த கோயிலில் 3 நாள் வந்து பகவானை தரிசனம் பண்ணுற மாதிரி போங்க. அதில் குறிப்பாக ஒரு நாள் வந்து வேலைக்கிழமையாக இருக்கணும். அந்த தரிசனம் பண்ணிவிட்டு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு வெளிப்பிரகாரத்தை, கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தை பயபக்தியோடு 5 முறை சுற்றிட்டு வணங்கிட்டு வருவதன் மூலியமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஏற்படும். மந்திராலயத்தில் மிருத்திகைன்னு கிடைக்கும், துளசி மண். அந்த துளசி மண்ணை கேட்டிங்கன்னா ₹1 ₹2 தான் இருக்கும் ஒரு பேக்கெட். உங்களால் முடிஞ்சு எத்தனை பேக்கெட் வேணுமோ வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து தினமும் கும்பிடுறது மூலியமாக பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். இது வந்து உங்கள் வாழ்க்கையில்
உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை தீரக்கூடிய பரிகாரமாக பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு இருக்கிற அந்த மன கஷ்டம் தீர்றதுக்கு ஸ்ரீபுரம்னு சொல்லுவோம், வெள்ளூர் பக்கத்தில் அந்த ஸ்ரீபுரம் நாராயணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தங்க மகாலட்சுமிக்கு ஸ்வர்ணலக்ஷ்மின்னு பேர், அந்த ஸ்வர்ணலக்ஷ்மிக்கு அபிஷேகத்துக்கு பணம் கட்டி அபிஷேகம் உங்கள் கையால் பண்ணிவிட்டு அந்த அம்பாளை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக எப்பேற்பட்ட வேந்தர் டிவி பார்க்கின்ற எந்த நேயர்களுக்கும் பணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய ஒரு இடம்தான் ஸ்ரீபுரம். ஸ்ரீபுரம் பார்த்திங்கன்னா வெள்ளூரில் ஒரு வறண்ட ஊரில் ஒரு அதாவது சக்தியுடைய சுயப்பீடத்தினால அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தால் அந்த இடம் பார்த்திங்கன்னா தங்க கோயில் வந்து இந்த உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த மண்ணுக்கு பிரதிஷ்டை இருக்குன்னா அந்த மண்ணுடைய வலிமையை தெரிஞ்சுக்குங்க. அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் யாருக்கு வேணும்னாலும் ஸ்ரீபுரம் போய் ஸ்வர்ணலக்ஷ்மிக்கு அபிஷேகம் பணம் கட்டி அந்த அபிஷேகம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை, உங்களால் முடிந்த அளவுக்கு எல்லோராலும் முடியக்கூடிய அளவுக்கு தான் அந்த பணம், அந்த அமைப்புக்கு பணம் கட்டி அந்த அம்பாளுடைய அருளை பெறுவர்களுக்கு எல்லோருக்கும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும். பண கஷ்டங்களை யார் தீரணும் என்றாலும் எந்த விதமான நிம்மதி குடும்பத்தில் எல்லாமே வரக்கூடிய அஷ்டலக்ஷ்மி சௌகரியம் வர வேண்டியவர்கள் ஸ்ரீபுரம் சென்று சரணாகதி அடைவதே பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பா சார் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி. நெக்ஸ்ட் ஒரு காலர் பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கீர்த்திகா, சென்னையில இருந்து பேசுறேன். சரி, உங்களுடைய லக்னம் ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். எங்க அப்பா கேட்கணும். ராஜமாணிக்கம். சரி. சித்திர கன்னிராசி, சித்திர நட்சத்திரம். சரிம்மா. வயசு? வயசு 44 ஆகுது சார். சரி, என்ன வேணும்? அப்பாக்கு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காரு, டிரைவரா இருக்காரு. சரி. இப்ப எப்படி இருக்கும் சார்? எங்களோட இப்ப நகைலாம் பேங்க்ல இருக்கு, அதெல்லாம் வீட்டுக்கு வந்துருமா, கஷ்டம் எல்லாம் தீந்துருமான்னு கேட்கறதுக்கு சார் ஃபோன் பண்ணோம். ஏற்கனவே கஷ்டம் தீர்றதுக்கு அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு ஸ்ரீபுரம் போங்கன்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை தீர்றதுக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வருஷத்துக்கு 2 முறை போயிட்டு வரணும். அதில் போயிட்டு கோயிலே 23 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுப்பதன் மூலியமாகவும், மேலும் பார்த்திங்கன்னா சுந்தரேஸ்வரருடைய அபிஷேக விபூதியும் அம்பாளுடைய அபிஷேக குங்குமத்தையும் வாங்கி வந்து, அது இல்லாமல் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்தை வாங்கி வந்து தினமும் வீட்டில் காலையில் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த அந்த படத்துக்கு முன்பாக பசுநெய்யால் தீபம் ஏற்றிட்டு போயிட்டு வர சொல்லுங்கள். எல்லாருடைய பொருளையும் மீட்பதற்கு அந்த அனுகூலத்தை அந்த சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்பாலும் கொடுப்பாங்க. புதன்கிழமை கண்டிப்பாக இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு புதன்கிழமை யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். உங்கள் அப்பா ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஏற்படும். நன்றிம்மா. அடுத்த ஒரு காலர் கிட்ட பேசலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. ஹலோ. வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் அமுதா மேம், பெங்களூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. நீங்க யாருக்கு கேட்கணுமா? உங்களுடைய லக்னம் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஹஸ்பண்ட் கேட்கணும். அவருடைய ராசி துலா ராசி. சரி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். லக்னம் கடகம். சரி. வயசுமா? 33 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. சரி, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அவர் விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி. ஃபாரின் சான்ஸ் அந்த மாதிரி இருக்குங்களா, இல்ல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு? அதாவதுமா, இப்போ வரக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப நல்ல அமைப்பு. அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபாரின் சான்ஸ் ட்ரை பண்ணுறதுனால ஒன்றும் பாதிப்பு இல்லை. கண்டிப்பாக வந்து ஜாதகத்தில் லக்ன பலம் நல்லாக இருக்கிற பட்சத்தில் தான் அவருடைய அமைப்புக்கு கைகூடும். இப்போ ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சியும் பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் பார்த்திங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக இந்த அமைப்பில் வந்து நல்ல அளவுக்கு நிவர்த்தி ஏற்படுவதற்கு கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு கோயில் மடப்பள்ளிக்கு 27 கிலோ பச்சரிசி கொடுத்து அங்கே இருக்கிற எல்லா கிரகங்களுக்கும் எல்லா தெய்வத்திற்கும் எல்லா சிவன்லேருந்து முத்துக்குமாரசாமியிலேருந்து அங்காரகன்லேருந்து எல்லாருக்கும் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு பொறுமையாக இருந்து வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் இந்த உத்தியோகத்தில் அவர் நினைத்த மாதிரி அயல்நாட்டு பிரார்த்தமும் கைகூடுவதற்கு இந்த எளிய பரிகாரம் உதவுமா. நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு காலர் கிட்ட பேசலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. சார், எங்க பையனுக்கு தான் சார் கேட்கணும். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். எங்க பையன் 35 வயசு ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. லக்னம் விருச்சிகங்க. சரி. நட்சத்திரமா? நட்சத்திரம் அஸ்தம்ங்க. சரி. திருமணமே கைகூடவே மாட்டேங்குது. சரி. விருச்சிக லக்னம்மா அவரு? விருச்சிக லக்னம். சரி. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? நான் ஈரோட்ல இருக்கிறேங்க சார்.
கண்டிப்பாக உங்கள் பையனை கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமை போய் ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் பண்ண சொல்லுங்கள். எந்த கோயிலில்? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாள் கிட்ட கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணி கொடிமரத்தில் அமர்ந்து உட்கார்ந்து அவருக்கு திருமண பிராப்தம் கை கூடணும்னு மனதார வேண்டிட்டு கோயிலே 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு ஸ்ரீரங்கம் பெருமாள் தரிசனம் முடிஞ்ச உடனே கும்பகோணம் போயிட சொல்லுங்கள். கும்பகோணத்தில் பட்டீஸ்வரம்னு இருக்கும். பட்டீஸ்வரம் என்பது துர்கையுடைய சன்னிதானம். அந்த துர்கை சன்னிதானத்தில் 9 வாரம் வெள்ளிக்கிழமைக்கு ராகுகால பூஜைக்கு துர்கைக்கு பணம் கட்டிட்டு அந்த கோயிலே அம்பாள் கிட்ட வந்து 9 எலுமிச்சை பழத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த 9 எலுமிச்சை பழத்தையும் வாங்கின்னு வந்து தினமும் ஒரு 3 பழம் வீதமாக ஜூஸாக 3 நாள் எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த அம்பாள் படத்தையும் ஸ்ரீரங்கன் ரங்கநாதர் படத்தையும் அந்த குங்குமத்தையும் அம்பாளோட குங்குமத்தையும் தினம் வைத்து கொண்டு பசு நெய்யால் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். இந்த திருமண தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மேலும் வந்து எளிய முறையில் இந்த திருமண அமைப்பில் வந்து பிரச்சனை தீர்வதற்கு அபிராமி அந்தாதியில் உள்ள பாடல் 17 35 மனதார படிக்க சொல்லுங்கள். இந்த கஷ்டம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நன்றிம்மா. இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம் சார். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், இப்போது நவக்கிரக தோஷங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் பொதுவாகவே சூரியனார் கோவிலில் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ அதை தவிர வேறு ஏதாவது கோவில்கள் இருக்கா அவங்க போகிறதுக்கு? அதாவதுமா நவகிரக தோஷம் வந்து இது கும்பகோணத்தில் இருக்கிற நவகிரகத்து ஸ்தலங்களுக்கு மிக பிரசித்தி உலக அளவில். அதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஆனால் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் இருக்குது. அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் வந்து 33 அம்மனுடைய சன்னிதானத்தில் மிக வலிமை, அதாவது சக்தி பீடங்கள் சொல்லக்கூடியது. அந்த அம்மனுடைய பாதத்தில் நவகிரகங்கள் தஞ்சம் அளித்திருப்பதாக ஐதீகம். அது வந்து அந்த அம்மனை வழிபாடு பண்ணுவதன் மூலியமாகவே பெரிய அளவுக்கு எப்பேற்பட்ட மனிதர்களுக்கும் எந்த விதமான நவகிரக தோஷம் இருந்தாலும் காஞ்சி காமாட்சி அம்மன் பாதத்தை தரிசனம் செய்வதன் மூலியமாக அந்த அம்மன் படத்தை வைத்து பூஜிப்பதன் மூலியமாக சர்வ சக்தியுடைய சர்வ நவகிரகத்தினுடைய பரிபூர்ண தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும். இந்த அம்மனுடைய வழிபாடு சக்தி பீடங்கள்லையும் வரும். அந்த அம்மன் கோயிலில் இருக்கிற பெருமாள் சன்னிதானம் வந்து கல்வர் பெருமாள் பேர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அதனால் காஞ்சி காமாட்சி அம்மனுடைய சன்னிதானத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சாவே இந்த நவகிரக தோஷத்தினுடைய எல்லா விதமான பலன்களும் கண்டிப்பாக பெறலாம். ஸோ கும்பகோணம் என்பது ரெகுலராக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதில் சூரியனார் கோயிலில் நவகிரகங்கள் எல்லாம் இருப்பதனால் அதனுடைய ஒரு ஸ்தலத்துக்கு போடவே அந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். முடியாதவர்கள் காஞ்சி பக்கத்தில் இருப்பவர்கள், காஞ்சிக்கு வரக்கூடியவர்கள் அந்த அம்மனை தரிசிப்பதன் மூலியமாக எப்பேற்பட்ட நவகிரக தோஷத்தையும் நீங்கள். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் நமக்காக இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பெயர் எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் ராதா மேடம். சரி, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நீங்கள் இப்போ யாருக்கு கேட்கணுமோ அவங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து கேட்க. என் பையனுக்காக கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. பையனோட டேட் ஆஃப் பர்த் வந்து 25/11/87 சார். சரி. உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, ரிஷப லக்கணம் சார். சரி. 27 வயசு முடிஞ்சு 28 வயசு நடக்குது. இப்போ வந்து ராகு தசை நடந்துட்டு இருக்கு சார். ஆமா. அவனுக்கு உத்தியோகம் வந்து வெளிநாட்டுக்காக முயற்சி பண்றான். உத்தியோகம் மாற்றம் அவனுக்கு கிடைக்குமா? லக்னம் மட்டும் சொல்லுங்கம்மா. ரிஷப லக்கணம் சார். கண்டிப்பா வந்து இப்போ டைம் வந்து ரொம்ப நல்லா வருதுமா. படிப்படியாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதம்லாம் அவருக்கு நல்ல செய்தி, இந்த ஃபாரினில் போகிறதுக்கெல்லாம் அனுகூலம் வந்துடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இந்த குரு பயிற்சி கூட 8ஆம் இடத்துல வந்தாலும் மகரத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய பயிற்சி தான். அது இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ராகு பயிற்சியில் இந்த அமைப்பு வந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக வந்து திருக்காலஸ்திரின்னு சொல்லுவோம். திருப்பதி போகின்ற வழியில் உள்ள திருக்காலஸ்திரிக்கு போயிட்டு வர்றதோட அங்கே அடிக்கடிக்கு போகணும். எப்பெல்லாம் அவருக்கு முடியுதோ அப்பப்போ போயிட்டு சன்னிதானத்தில், பகவான் சன்னிதானத்தில் கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கோயிலே முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை கலர் இனிப்பை வந்து தானம் கொடுப்பதோட அவர் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பு ஏற்படுவதோட அவருடைய வாழ்க்கையில் இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு புகழ்பெற்ற சனீஸ்வர ஸ்தலத்துக்கு போகணும்.
முடிந்த அளவுக்கு திருக்கோலிக்காடு பொங்கு சனீஸ்வரருக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். அங்கே போயிட்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவதன் மூலியமாக, அந்த அபிஷேக விபூதியை தினம் வைத்து கொண்டு வருவது மூலமாக அவருடைய உத்தியோகத்தில் உள்ள கனவுகள்லாம் நிறைவேறுவதற்குண்டான எளிய பரிகாரம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. நன்றி. நெக்ஸ்ட் ஒரு காலர் கிட்ட பேசலாம் சார். சரி. வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. வணக்கங்க. வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் சிவகாமிங்க. பையனுக்காக கேட்கணுங்க. சரி, சொல்லுங்கம்மா. பையன் பேர் சதீஷ்குமாருங்க. சரி. பிறந்த தேதி 22/2/1985ங்க. சரி. ராசி மீன ராசிங்க, லக்னம் துலா, நட்சத்திரம் உத்திரடாதிங்க. சரி. சரியான வேலையே அமைய மாட்டேங்குதுங்க. சரி. 30 வயசாக போகுதுங்க. ஆனா ஒன்றும் வேலையும் அமைய மாட்டேங்குது. கல்யாணமுக்கு பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. துலா லக்னமாம்மா அவரு? ஆமாங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அவருக்குமா கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுங்கள். அவருக்கு வந்து ரெகுலராக சோமவாரம் வந்து, அதாவது திங்கக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணணும். சிவனுக்கு வில்வ இலத்தை கொடுக்கறதோட, வில்வ இலையை கொடுக்கறதோட, ஏதாவது வந்து அபிஷேக பொருள் கொடுப்பதோட சிவனை ரெகுலராக சரணாகதி அடையணும். அதாவது சிவஸ்துதி என்ற மந்திரமோ அல்லது ருத்ரம் சமக்கம் என்ற மந்திரத்தையோ தினமும் பாராயணம் மாதிரி கேட்டுக்கொண்டு வரணும். கண்டிப்பாக திங்களூர் போயிட்டு வர சொல்லுங்கள். கும்பகோணத்தில் இருக்கிற திங்களூருக்கு போயிட்டு சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி தினம் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். சிவனை சரணாகதி அடைவதன் மூலியமாக, திங்கட்கிழமை சோமவாரம் விரதம் இருப்பது மூலியமாக கண்டிப்பாக அந்த உத்தியோக பிராப்தம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். சந்திரனின் ஆதிக்கம் சரியில்லாததுனால பௌர்ணமிக்கும் விரதம் இருப்பது, முடிந்தால் பௌர்ணமிக்கு ஏதேனும் ஒரு பௌர்ணமிக்கு கிரிவலம் வந்துட்டால் இந்த தோஷம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இது ரெகுலராக அவரை பண்ண சொல்லுங்கம்மா. இது மட்டும் பண்ணாவே போதும். நன்றிம்மா. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. ஹலோ. வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வந்து ராயபுரத்துல இருந்து பேசுறோம். சரி, நீங்க இப்ப யாருக்கு கேட்கணுமோ அவங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து சார் கிட்ட கேளுங்க. எங்க மகளுக்கு கேட்கணும். சரி. 19/8/1983. சரிங்கம்மா. மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம். சரிங்கம்மா. சிம்ம லக்னம். சரிங்கம்மா. தனுசு ராசி. சரி. இன்னும் கல்யாணம் ஆகாது இருக்குதாங்க சார். சரி. அதாவதுமா, இந்த மூல நட்சத்திரம்னாவே கல்யாணத்தில் வந்து தடைகள் வந்து சாதாரணமாக ஏற்படுவது. மூலம் இந்த ஆயிலியம் கேட்டை நட்சத்திர பெண்களுக்கு வந்து சாதாரணமாகவே இது சரியில்லை, அவங்களுக்கு இது வராது அது வராதுன்னு இந்த ஜோதிடத்தில் மற்ற இதிலெல்லாம் குழப்பம் ஏற்பட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து திருமண தடை வந்து காமனாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்கள் பாப்பா கிட்ட சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் இல்லாமல் சின்ன ஒரு பரிகாரம் பண்ண சொல்லுங்கள். ரெகுலராக சனிக்கிழமை போய் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு தீபம் போட சொல்லுங்கள், அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். இதோடு வந்து திருநள்ளாறில் இருக்கிற சனீஸ்வரரை போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு, நல தீர்த்தத்தில் ஏற்கனவே உபயோகப்படுத்த துணிகளை விட்டுட்டு சனி பகவானுக்கு தரிசனம் பண்ணி முடிந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணி அடிக்கடிக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். திருமணம் முடிந்த பிறகு இதை விட்டுட வேணான்னு சொல்லுங்கள். இதை ரெகுலராக பண்ணுறதோட கணபதி காயத்ரின்னு இருக்கும். ஏகதந்தே வித்மிகை வக்கரத்துண்டா தீமிகி தன்னோ தந்தே பிரஜோதயாத்துன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு கணபதி காயத்ரியை தினமும் 11 முறை சொல்லிட்டு வர்றது மூலியமாக, சனிக்கிழமை நவகிரகத்தில் ஒரு சனி பகவானை கும்பிடுவதை போல ஏதேனும் ஒரு விநாயகர் கோயிலுக்கு அருகம்புல் கொடுத்து சனிக்கிழமையில் கும்பிடுவதனால் அவங்களுக்கு இருக்கிற இந்த திருமண தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக வரக்கூடிய ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து குரு வந்து 9ஆம் இடத்துல வருவது வந்து ஓடிப்போனவங்களுக்கே 9இல் குரு வந்தால் யோகத்தை கிடைக்கும். உங்கள் பொண்ணுக்கு வந்து மாங்கல்ய பிராப்தம் கை கூடுவதற்கு 9இல் வர குருவால் அனுகிரகம் ஏற்படுமா, கவலைப்படாதீங்க. நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்து ஒரு காலர் கிட்ட பேசுகிறேன் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் மேம். எனக்கு ஐயா கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். கேளுங்க ஐயா. என் பேர் ஜெகதீஷ். சொல்லுங்க சார். வணக்கம். நம்ம ராசி உத்திராட நட்சத்திரம், கும்பலக்கணம். சரி. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1/12/1981. சரி. எல்லாமே எந்த ஒரு தொழில் எடுத்துமே எதுவுமே நிரந்தரமான தொழில் ஒன்றும் அமையல. சரி. ஒரே இப்போ எதுல இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருந்துட்டே இருக்கு. சரி. எது மாதிரி வேலைக்கு போவேன், எது மாதிரி கம்மியும் லைஃப் கம்மியும் தெரியல. நீங்க தான் சொல்லுங்க. நீங்கள் லக்னம் வந்து கும்ப லக்னமா உங்களுக்கு? ஆமாங்க ஐயா. கும்ப லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், கரெக்டு தானே? ஆமாங்க ஐயா. ஆமாம். இப்போ வயசு வந்து 33 உங்களுக்கு? ஆமாங்க ஐயா, 33. இப்போ ராகு திசை கடைசியாக நடந்துட்டு இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க ஐயா. சரி. உங்களுக்கு வந்து இப்போ என்ன கேட்கணும், இந்த உத்தியோகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பில் சரியாக வரும்ன்றீங்களா? ஆமாங்க ஐயா. இதுமாரி எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு தான் இருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாமே சர்வீஸ் எக்ஸாம் எல்லாமே எழுதிட்டு தான் இருக்கேன். சரி. எதுவுமே ஒன்றும் அமையல. எது மாதிரி இன்னொன்று எதுவுமே நிரந்தரமான வேலை அமையல.
சரி, எங்கே இருக்கீங்க நீங்கள்? சென்னையில் தாங்க இருக்கேன், பல்லாவரம். சென்னையில் தானே இருக்கீங்க? ஆமாங்க. ரெகுலராக ஒரு 11 வாரம் வந்து மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை போகிறதுக்கு வந்து எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி போயிட்டு வாங்க. மாங்காடுங்களா? ஆமாம், மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு 11 வாரம் கண்டினியூஸாக செவ்வாய்க்கிழமை போங்க. ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமை முடிந்த அளவுக்கு அந்த கோயில் அபிஷேகமோ இல்லை ஏதாவது ஒரு வஸ்திரம் கொடுக்கறதா இருந்தாலும் சிவப்பு கலர் அல்லது அரக்கு கலர் அம்பாளுக்கு புடவையை சாத்துவது பெரிய அளவுக்கு விசேஷத்தை ஏற்படுத்தும். இது ரெகுலராக பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை ரெகுலராக போயிட்டு வாங்க. இது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷ அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக கும்பகோணத்தில் இல்லை, கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரின்னு ஒரு கோயில் இருக்கும். கும்பகோணத்துலேருந்து கதிராமங்கலம்னு கேட்டிங்கன்னா எல்லா பஸ்ஸும் போகும். அந்த கதிராமங்கலத்தில் வனதுர்கா பரமேஸ்வரி அம்பாள் சன்னிதானத்தில் வருஷத்துக்கு 2 முறை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அம்பாள் படத்தையும் அந்த அம்பாள் குங்குமத்தையும் தினமும் வைத்து கொண்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த உத்தியோக பிரச்சனை தீரும். நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் விரைவில் கிடைப்பதற்குண்டான எளிய பரிகாரங்கள். தொடர்புக்கு நன்றி சார். அடுத்து ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கலைவாணின்னுட்டு திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன். சரி, நீங்க யாருக்கு கேட்கணுமோ அவங்களுடைய லக்னம் ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. எங்க பொண்ணுக்கு கேட்கணும், ரோஷினின்னுட்டு. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எங்க பொண்ணுக்கு கேட்கணும், ரோஷினின்னுட்டு. சரி. சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, மீன லக்னம். சரி. அவளோட படிப்பு எப்படி இருக்கும்? இப்ப 10வது போறா. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா அவ. அதனால எப்படி இருப்பா? அவளோட ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அப்பப்போ ஸ்கின்ல ப்ராப்ளம் வருது. அது எதனால தெரிஞ்சுக்கணும்னு. சரிம்மா, இப்போ வந்து உங்க பாப்பா வந்து எங்க இருக்கீங்க நீங்க? சென்னையில? திருவள்ளூர்ல இருக்கிறோம். திருவள்ளூர்ல தானே இருக்கீங்க? ஆமா ஆமா. அங்க இருக்கிற வீரராகவ பெருமாளுக்கு மாசத்துக்கு ஒரு புதன்கிழமை உப்பு போடுங்க. சரி. அது வந்து ரெகுலரா பண்ணவே பெரிய அளவுக்கு உப்பு மிளகும் போடவே பெரிய அளவுக்கு இந்த உங்களுடைய இந்த ஸ்கின் ப்ராப்ளம் பிரச்சனையெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதன்கிழமை போட முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளில் கொண்டு போய் பாப்பா வச்சு போட்டுட்டு பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுவே பெரிய அளவு அனுகூலம் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் பாப்பாவுடைய அந்த படிப்பு விஷயமாக நிவர்த்தி ஏற்படுவதற்கு வருஷத்துக்கு ஒரு வேலைக்கிழமை திருச்செந்தூருக்கு கூட்டின்னு போயிட்டு வாங்க. பாப்பாவை திருச்செந்தூருக்கு கூட்டின்னு போயிட்டு முதல் வாட்டி மட்டும் கடல் நீராடல் பண்ணிவிடுங்க. அடுத்த வாட்டியெல்லாம் போகணுன்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே உபயோகப்படுத்த துணியை கடலில் விட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலே 39 லட்டை தானம் கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணுறதோட விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதி தினம் வைத்து கொண்டு வாங்க. பாப்பாவுக்கு முடிந்த அளவுக்கு திருச்செந்தூருடைய முருகப்பெருமானுடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து பசுனையால் உங்கள் பாப்பாவை காலையிலையோ இல்லை மாலையிலையோ தீபம் ஏற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த படத்துக்கு முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். இந்த படிப்பில் இருக்கிற இந்த ஸ்லோவாக இருக்கிறது தடையெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். வேலைக்கிழமையில் மட்டும் இரவு அரிசி இல்லாத உணவை வந்து குழந்தைக்கு கொடுக்க கற்றுக் கொடுங்க. நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு நேர்கிட்ட பேசலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. ஹலோ சார். வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பிரியா பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. நான் என் பொண்ணுக்காக கேட்கணுங்க. சரி. நட்சத்திரம் வந்து அவிட்டம் சார். சரி. கும்பராசி. சரி. லக்னம் மிதுனம் சார். சரி. அவ இப்ப 11th போயிருக்கிறாங்க சார். எப்படி சார் அவ மேற்கொண்டு எப்படிங்க சார் படிப்பா? அதாவது இப்போ 11th என்ன குரூப் படிச்சுட்டு இருக்காங்கம்மா? வந்து அக்கௌண்டன்சி குரூப் எடுத்துருக்குங்க சார். சரி. இப்போ அந்த பாப்பாவுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த அவங்களுடைய அமைப்பில் வந்துமா என்றைக்குமே வந்து இந்த படிப்பில் வந்து நல்ல பெரிய அனுகூலமெல்லாம் வருவதற்கு ஏதாவது ஒரு மகான் வழிபாடு கற்றுக் கொடுத்துருங்க. வேலைக்கிழமை அந்த மகான் படத்துக்கு டெய்லி வந்து தீபம் ஏற்றுறதுக்கு வேலைக்கிழமையில் தீபம் ஏற்றி இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். பெரிய அளவு அனுகூலத்தையும் சந்தோஷ அமைப்பையும் ஏற்படும். கண்டிப்பாக வந்து ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு வர வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குருவுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலியமாக பசுனை கொடுப்பதன் மூலியமாகவும் அபிஷேகம் முடிந்தால் செய்யுங்க. இல்லைனா அபிஷேக விபூதி வாங்கி வந்து அந்த குழந்தைக்கு வைத்து கொண்டு வாங்க. குரு காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதன் மூலியமாக அவள் படிப்பில் தடையில்லாமல் நல்ல அளவுக்கு அனுகூலமும் அவள் எடுத்த ஃபீல்ட்லேயே பெரிய அளவுக்கு நல்லா படித்து பெரிய உத்தியோகத்தை செல்வதற்கு இந்த குருவின் அனுகூலம் வந்து குருவை சரணாகதி அடைவதன் மூலியமாக நன்றாக வரும். இது மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. முடிந்தால் எப்பாவது முடிகிற சமயத்தில் குருவாயூருக்கு போயிட்டு அவங்களுக்கு இஷ்டமான பொருளை துலாபாரம் கொடுப்பதன் மூலியமாக ஏற்கனவே ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்பட்டுருமா. நன்றிம்மா. அடுத்த ஒரு காலர் கிட்ட பேசலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம் நிகழ்ச்சி. ஹலோ, நான் எங்க வீட்டுக்காரருக்காக பேச போறேன். தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க சார் கிட்ட. சொல்லுங்கம்மா. வணக்கம். அவங்க பிறந்தது வந்து 18/7/64 சார். சரிங்கம்மா. அவருக்கு வந்து 2 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தார் சார். ஆனா நல்லா ஆக்டிவா இருந்தார் சார். சரிங்கம்மா. நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்கம்மா தாய்.
நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் சார். சரி, லக்னம் தெரியுமாம்மா? லக்னம் தெரியாது சார். சரி, பரவாயில்லம்மா. அதாவது அவருக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு என்னப்பா எதனா அவங்களுடைய பரிகார எதனா ஒண்ணு சொல்லுங்க சார். என்னன்னு தெரியல சார். நல்லா இருக்காரு சார். ஆனா கொஞ்சம் டாக்டருங்க வீட்டுல போனா குழப்புறாங்க சார். என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னுட்டு. சரிங்கம்மா. அதாவதுமா முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது பாதிப்புன்னாங்களாம்மா? இல்ல சார், ஸ்ட்ரோக்னு சொன்னாங்க சார். ஸ்ட்ரோக் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. நீங்கம்மா அவருக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? நான் எம்ஜிஆர் நகர்ல இருக்கேன் சார். சென்னையில் தானே இருக்கீங்க? ஆமா சார். சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எம்ஜிஆர் நகர்லேருந்து இந்த கோடம்பாக்கம் தெரியும் இல்லைங்களா? தெரியும் சார். அங்கே வந்து மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில்னு கேட்டுக்குங்க. சொல்லுங்க சார். அந்த ஐயப்பன் கோயிலில் குருவாயூரப்பனுக்கு உங்கள் சாருக்காக மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை எண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக எண்ணெய் கொண்டு போயிட்டு தினமும் வைத்து கொண்டு வாங்க. ரெகுலராக பண்ணிக்கோங்க. அந்த கோயிலில் வேண்டிக்கோங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் சாரை வந்து குருவாயூருக்கு கேரளாவுக்கு கூட்டின்னு வந்து துலாபாரம் கொடுக்குறதா வேண்டிக்கோங்க. இதோடு நீங்கள் இது மட்டும் பண்ணாமல் அபிராமி அந்தாதின்னு ஒரு புக் இருக்குது. அந்த அபிராமி அந்தாதியில் பாடல் 21, 24, 40, 75 பாடலை பயபக்தியோடு படிங்க. கண்டிப்பாக படிக்கிறச்சா அவர் கையை பிடிச்சிட்டு படிங்க. பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படும். மேலும் வந்து கேசட் மூலியமாக ஆதித்ய ஹிருதயமும் அனுமன் சாலிசா மந்திரத்தையும் போட்டுட்டு வாங்க. இந்த மந்திரங்களோட மருத்துவ உதவியால் பெரிய அளவுக்கு அனுகூலமும் விரைவில் வந்து அவர் சீக்கிரம் குணமடைகிறதுக்கு இந்த பரிகாரம் உதவுமா. நன்றிம்மா. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க சார். இப்போ இந்த 1 மணி நேரத்தில் எங்களுடைய கேள்விகளுக்கும் நேர்களுடைய கேள்விகளுக்கும் மிக சிறப்பான விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேள்விகளுடன் தயாராக இருங்கள். நாங்கள் பதில் சொல்வதற்காக உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கின்றோம். எப்பேற்பட்ட சந்தேகங்களும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட எந்தவித சந்தேகங்களும் தயவுதாட்சியின்றி கேளுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து அதற்காக விடைகளையும் கண்டிப்பாக எங்களால் முடிந்த அளவுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.